Dear students, plus 2 Maths, Chapter 7, Applications of Differential Calculus, வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். Example 7.26. A truck travels on a toll road with a speed limit of 80 km per hour. The truck completes a 164 km journey in 2 hours. At the end of the toll road, the trucker is issued with a speed violation notice. Justify this using mean value theorem. ஒருத்தர் வெயிட்டை எடுத்துக்கிட்டு டோல் ரோட்டில் போகிறாரு. அவர் போக வேண்டிய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 km per hour. ஆனால் அவர் 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்காருனா 160 km ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போது 2 மணி நேரத்தில் 164 km ட்ராவல் பண்ணால் அவருக்கு விதிமீறல் அப்படின்ற அதாவது ரோட்டில் விதிமீறல் செய்த செயலுக்காக அந்த ட்ரக்கை ஓட்டுறவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது பை மீன் வேல்யூ தேரம் பிரகாரம் அது உண்மையா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லெட் எஃப் ஆஃப் டி பி த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரக்கர் இன் டி ஹவர்ஸ். டி ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிற அந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த எஃப் ஆஃப் டி இஸ் கண்டினியூவஸ் இன் க்ளோஸ்டு இன்டர்வல் 0,2 அண்ட் எஃப் ஆஃப் டி இஸ் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் 0,2. By the mean value theorem, there exists at least one element C in open interval 0,2 such that f of 2 minus f of 0 by 2 minus 0 is equal to f dash of C. இதை நான் அப்படியே ரிவர்ஸில் லெஃப்ட் ரைட் மாற்றி எழுதியிருக்கேன். f dash of C is equal to f of 2 minus f of 0 by 2ன்னு வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் 2 அந்த 2 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 164 அதை எடுத்துக்கிறோம். நம்ம 0 டைமில் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டோம், அதாவது டிஸ்டன்ஸும் நமக்கு 0வாக தான் இருக்கும். அதனால் 164 minus 0 by 2 minus 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். which is equal to 164 by 2 which is equal to 82. இப்போது அவங்க போக வேண்டிய ஸ்பீடை விட 2 கிலோமீட்டர் அதிகமாக அந்த ட்ரக்கு போயிருக்கு. அதனால் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 82 which is greater than 80. இதை எதை குறிக்குது அப்படின்னா அந்த ட்ரக்கு கொடுத்துருக்கிற அந்த லிமிட் ஸ்பீடை விட அதிகமாக போயிருக்கு அப்படின்றதுனால அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பீடு வயலேஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது இந்த ரீசன் பிரகாரம் அது அவருக்கு கொடுத்தது அது உண்மையே. அதாவது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டூரிங் 2 hours த ட்ரக்கர் மஸ்ட் ஹேவ் ட்ராவல்டு வித் எ ஸ்பீட் மோர் தென் 80 km per hour. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 80 கிலோமீட்டரை விட அதிகமாக ஸ்பீடு ஏற்றிருக்காரு. அதனால் அவருக்கு அந்த நோட்டீஸ் ஸ்பீடு வயலேஷன் நோட்டீஸ் கொடுத்தது சரியே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.